ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் ரவி கலர்ஸ் புதிய மாடல் குர்தீஸ், குர்த்தி செட், சூப்பரான காட்டன் பேண்ட், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட் வகைகள் கிடைக்கும். விதவிதமான துப்பட்டாக்கள், டிசைனர் துப்பட்டாக்கள், ஸ்டால்களும் வாங்கிட வாருங்கள். சாரி ஷேப்வேர், டம்மி ஷேப்வேர்கள், நைட்டிகள், நைட் சூட்கள், டி-ஷர்ட், ட்ராக் பேண்ட், மெட்டர்னிட்டி வியர்ஸ் மற்றும் அனைத்து முன்னணி பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். உங்களை அன்போடு அழைக்கிறது ரவி கலர்ஸ். ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோரின் ஒரு அங்கம். எண் 275 மற்றும் 277 நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. செல் 99431186. வணக்கம். முக்கிய செய்திகள். தனியார் மயமானதா மின்துறை? புதுச்சேரியில் பரபரப்பு. ஓணம் பண்டிகையை ஒட்டி மாஹேவிற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பிஆர்டிசி நிர்வாகம் தகவல். உப்பளம் தொகுதியில் உள்ள மீன் அங்காடியை உடனடி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. டிஜிட்டல் கைது செய்ததாக ஆன்லைன் மோசடி. முன்னாள் வங்கி ஊழியர் கைது. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் மின்துறை ஊழியர்கள் எதிர்ப்புக்கு மத்தியில் மின்துறை தனியார் மயமானது என தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மத்திய அரசு கடந்த 2020ஆம் ஆண்டு யூனியன் பிரதேசங்களில் மின் விநியோகத்தை தனியார் மயமாக்கப்படும் என்று அறிவித்தது. புதுச்சேரியில் இதை அமல்படுத்த அப்போதைய முதலமைச்சர் நாராயணசாமி கடும் எதிர்ப்பு தெரிவித்தார். இந்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் பாரதிய ஜனதா கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு மின்துறையை தனியார் மயமாக்குவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வந்தன. புதுச்சேரியை பொறுத்தவரை லாபத்தில் இயங்கி வரும் மின்துறையை தனியார் மயமாக்குவது ஏன் என ஊழியர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் கேள்விகள் எழுப்பப்பட்டு வந்தன. மேலும் மின்துறையை தனியார் மயமாக்குவது தொடர்பாக மின்துறை ஊழியர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தம் நடத்தி ஸ்தம்பிக்க செய்தனர். மேலும் பல இடங்களில் மின்தடை ஏற்பட்டு அதை சரிசெய்ய ஊழியர்கள் இன்றி பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். இந்நிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி, மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தியதன் விளைவாக போராட்டம் கைவிடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தற்பொழுது தேசிய பங்கு சந்தையில் புதுச்சேரி மின்துறை பங்குகளை அதானி எனர்ஜி சொல்யூஷன்ஸ் 100% பங்குகளை வாங்கியதாக தெரிவித்துள்ளது. இதன் மூலம் மின்சார உற்பத்தி, விநியோகம், மாற்றுதல் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்வதற்கான உரிமங்களை வாங்கியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆகஸ்ட் 28ஆம் தேதி இரவு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அதானி குழுமம் பங்குகளை வாங்கியதன் மூலம் புதுச்சேரி மின்துறையானது அதானி எலக்ட்ரிசிட்டி புதுச்சேரி லிமிடெட் என பெயர் மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பிஆர்டிசி சார்பில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மாஹேவிற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. பிஆர்டிசி சார்பில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு மாஹேவிற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து மேலாளர் சிவானந்தம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழகம் சார்பில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு பயணிகள் வசதிக்காக 90,000 கட்டணத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், அதன்படி வரும் 3ஆம் தேதி இரவு 7 மணிக்கு புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டு விழுப்புரம், சேலம் வழியாக மாஹேவிற்கும், 7ஆம் தேதி மாலை 5 மணிக்கு மாஹேவில் இருந்து புறப்பட்டு சேலம், விழுப்புரம் வழியாக புதுச்சேரிக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படும் என இதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்கு உட்பட்ட மீன் அங்காடியை உடனடியாக பயன்பாட்டிற்கு கொண்டுவர வேண்டும் என்று அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 1,93,00,000 உப்பளம் தொகுதி நேதாஜி நகர் துறைமுக இணைப்பு சாலையில் புதிய மீன் அங்காடி கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் புதுச்சேரி உப்பளம் சாலையோரம் மீன் விற்பனை செய்பவர்களுக்காக இந்த மீன் அங்காடி கட்டப்பட்டுள்ளது. பணிகள் முடிந்த நிலையில் இதுவரை திறக்கப்படாமலும் உள்ளது. இதனால் உப்பளம் சாலையோரங்களில் அமர்ந்து பெண்கள் மீன் விற்பனை செய்து வருகின்றனர். இதனால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகின்றது. குறிப்பாக காலை நேரத்தில் போக்குவரத்து ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்க மீன் அங்காடியை உடனடியாக திறந்து பயன்பாட்டுக்கு கொண்டுவர வேண்டும் என்று வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். டிஜிட்டல் கைது செய்ததாக கூறி பல லட்சம் ஆன்லைன் மோசடி செய்த முன்னாள் வங்கி ஊழியரை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்துள்ளனர்.
புதுச்சேரி பெரிய காலாப்பட்டு பகுதியைச் சேர்ந்தவர் நவநீதா. இவர் புதுச்சேரியில் உள்ள தனியார் நர்சிங் கல்லூரியில் பேராசிரியராக பணியாற்றி வருகின்றார். அவரது செல்போன் எண்ணிற்கு அழைப்பு வந்துள்ளது. எதிர்முனையில் பேசியவர் தன்னை டெல்லியைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைய அதிகாரி என்று அறிமுகம் செய்து கொண்டுள்ளார். தொடர்ந்து அவர் தங்களுடைய செல்போன் எண்ணில் இருந்து சட்டவிரோத தகவல்கள், அழைப்புகள் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தங்களை டிஜிட்டல் கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து அவரை வாட்ஸ்அப் வீடியோ காலில் விசாரணைக்கு அழைத்துள்ளார். மேலும் தங்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க பணம் கொடுக்க வேண்டும் எனவும் அந்த மர்ம நபர் மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன நவநீதா அவர் சொன்ன வங்கிக் கணக்கிற்கு 9,69,362 அனுப்பி ஏமாந்துள்ளார். மேலும் அந்த மர்ம நபர் நவநீதாவின் மற்றொரு வங்கிக் கணக்கின் விவரங்களையும் கேட்டுள்ளார். இதனால் சந்தேகமடைந்த அவர் சைபர் கிரைம் காவல்துறையில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் சைபர் கிரைம் காவல் ஆய்வாளர் தியாகராஜன், கீர்த்தி ஆகியோர் தலைமையில் தனிப்படை காவலர்கள் விசாரணை மேற்கொண்டனர். இந்நிலையில் நவநீதாவிடம் இருந்து மோசடி செய்யப்பட்ட பணம் விசாகப்பட்டினத்தை சேர்ந்த முன்னாள் வங்கி ஊழியரான பொந்து சங்கரராவ் என்பவரின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து தெலுங்கானா கர்னூலில் பதுங்கியிருந்த சங்கரராவை காவல்துறையினர் பிடித்து விசாரணைக்கு அழைத்து சென்றனர். அப்பொழுது சங்கரராவ் மூலம் ஐதராபாத்தை சேர்ந்த வங்கி மேலாளர் ஹர்திக் என்பவர் பணத்தை மோசடி செய்ததும் தெரியவந்துள்ளது. அவர் மற்றொருவரின் பெயரில் பணத்தை கிரிப்டோ கரன்சியின் முதலீடு செய்ததும் தெரியவந்துள்ளது. இதனை அடுத்து சங்கரராவை காவல்துறையினர் கைது செய்தனர். அவரிடம் இருந்து 9,50,000 செல்போன் மற்றும் வங்கி கணக்கு புத்தகத்தை பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் இந்த வழக்கில் தொடர்புடைய வங்கி மேலாளர் ஹர்திக் உட்பட 2 பேரை கைது செய்யும் நடவடிக்கையில் காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். அவங்களோட எம்போ அது டிஜிட்டல் அரெஸ்ட் ஒன்று நடந்துச்சு. ஒரு நர்ஸுக்கு எகெயின்ஸ்டா, அதாவது விக்டிம் கிட்ட நீங்க உங்க ஆதார் கார்டு இல்ல உங்களோட சிம் கார்டு இது எல்லாமே பயன்படுத்தி தப்பான வழியில யூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி அவங்க கிட்ட இருந்து 9,69,000 பணம் அவங்க கிட்ட இருந்து டிரான்ஸ்பர் பண்ணிட்டாங்க. இந்த பணம் டிரான்ஸ்பர் பண்ணது எங்க பண்ணாங்க அப்படின்னா ஒரு சாய் பிரியா லே அவுட் தேவி என்க்ளேவ், அங்க பொந்து சங்கர் ராவ்னு ஒருத்தர் இதுல இண்டஸ்இண்ட் பேங்க் எம்ப்ளாயியா இருக்கிறாரு. அவரோட அக்கௌண்ட்டுக்கு தான் டிரான்ஸ்பர் ஆச்சு. மொத்தம் 9,69,000 ஒரு வங்கி ஊழியருக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. அவர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் அந்த பணத்தை வித்ட்ரா பண்ணி ஹார்திக்னு ஒரு நபர் கிட்ட கொடுத்து, அந்த நபர் இதுக்கப்புறம் ஒரு அக்யூஸ் இருக்கான் அவனுக்கு அனுப்பிச்சிருக்காரு. இந்த விஷயம் எங்களுக்கு அவங்க விக்டிம் தகவல் சொன்ன உடனே நாங்க எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் பண்ணோம். எஃப்ஐஆர் சீட்டிங்லயும் ஐடி ஆக்ட்லயும் ரெஜிஸ்டர் பண்ணி இது உடனே புதுச்சேரி சைபர் காவல் நிலையம் உடனே இன்வெஸ்டிகேஷன் ஆரம்பிச்சு இப்போ நாங்க அந்த பொந்து சங்கர் ராவை நாங்க அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம். அரெஸ்ட் பண்ணி அவனை ரிமாண்டும் அனுப்பிச்சாச்சு. இப்ப அடுத்து இவனுக்கு பின்னாடி இருக்கிற மூளை, அடுத்து இவனுக்கு ஒரு பிரெயினா இருக்கிறது யாரு அப்படின்றதான் நாங்க பாத்துட்டு இருக்கோம். இவனுக்கு தகவல் கொடுத்து இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொன்னது அவரும் ஒரு வங்கி மேலாளர், ஊழியர் கூட கிடையாது, வங்கி மேலாளர், டிபிஎஸ் பேங்கோட வங்கி மேலாளர். இப்பயும் அவர் ஹைதராபாத்ல வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அவரு தான் இவனுக்கு உன் அக்கௌண்ட்டை கொடு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இவர் 9,69,000 வாங்கிட்டு இதுக்கான கமிஷனா ஒரு 3,000 ரூபாய் இவர் கமிஷனாவும் எடுத்திருக்காரு. ஸோ அதனால இவரு அடுத்து இப்ப அங்க இண்டஸ்இண்ட்ல இருந்து ரிசைன் பண்ணிட்டு அடுத்து ராப்பி பேன்னு சொல்லிட்டு இன்னொரு பினான்சியல் கம்பெனி, அது ஃபின்டெக் கம்பெனி தான், அதுல இப்ப வேலை பார்த்துட்டு இருக்காரு. அங்க இருந்து தான் நாங்க இவரை பிடிச்சி இங்க புதுச்சேரிக்கு கூட்டிட்டு வந்தோம். புதுச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் அங்கமான கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் பிஎட் பட்டப்படிப்பிற்கான கையேட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் அவரது அலுவலகத்தில் வெளியிட்டார். புதுச்சேரி மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் ஒரு அங்கமாக கூட்டுறவு கல்வியியல் கல்லூரியில் 2 ஆண்டு பிஎட் படிப்பிற்கான கையேட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி சட்டப்பேரவையில் தனது அலுவலகத்தில் வெளியிட்டார். மேலும் நடப்பு கல்வி ஆண்டான 2025-26 கல்வியாண்டிற்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்ப படிவம் கல்லூரி நிர்வாகத்தால் பதிவேற்றப்பட்டுள்ளது. மேலும் இந்த விண்ணப்ப படிவத்தை ஆகஸ்ட் 28 முதல் கல்லூரியின் இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்து பூர்த்தி செய்து அதற்கான அனைத்து சான்றிதழ்களையும் அஞ்சல் மூலமாகவோ அல்லது நேரிலோ சமர்ப்பிக்கலாம் என்று கல்வி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த நிகழ்வில் புதுச்சேரி கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் யஷ்வந்த் ஐயா, புதுச்சேரி கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி நிர்வாகி சாரங்கபாணி, மேலாண் இயக்குநர் வீர வெங்கடேஸ்வரி மற்றும் கூட்டுறவு கல்வியியல் கல்லூரி முதல்வர் முனைவர் ஜி தாமஸ் ஆகியோர் உடனிருந்தனர்.
புதுச்சேரியில் துணை தாசில்தார் தேர்வு 101 மையங்களில் ஆகஸ்ட் 31ஆம் தேதி நடைபெறவுள்ளது. புதுச்சேரி அரசு தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி பங்கஜ் குமார் ஜா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு வருவாய் பேரிடர் மேலாண்மை துறையில் காலியாக உள்ள 30 துணை தாசில்தார் பணியிடங்களை நிரப்ப அறிவிப்பு வெளியிடப்பட்டதாகவும், இதற்கு 37,349 பேர் விண்ணப்பித்துள்ளதாகவும், மேலும் தேர்வுக்கான ஆள் டிக்கெட்டுகளை கடந்த 21ஆம் தேதி வெளியானது எனவும் தெரிவித்துள்ளார். அதன்படி ஆகஸ்ட் 28ஆம் தேதி 24,388 பேர் ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்துள்ளதாகவும், ஹால் டிக்கெட்டுகளை ஆகஸ்ட் 31ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி வரை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் எனவும், இதற்கான தேர்வு ஆகஸ்ட் 31ஆம் தேதி காலை 10 மணி முதல் மதியம் 12 மணி வரை, மதியம் 2:30 மணி முதல் மாலை 4:30 மணி வரை தேர்வு நடைபெறுவதாகவும், அதன்படி புதுச்சேரியில் 80, காரைக்கால் 12, மாஹே 3, ஏனம் 6 என மொத்தம் 101 தேர்வு மையங்களில் இந்த தேர்வு நடைபெறுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வு நடைபெறும் மையத்தின் நுழைவு வாயில் காலை 9:30 மணிக்கும் மதியம் 2:30 மணிக்கும் மூடப்படும் எனவும், அதன் பின்னர் வரும் தேர்வர்கள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மேலும் அனைத்து தேர்வு மையங்களிலும் ஜாமர் கருவிகள், கண்காணிப்பு கேமராக்கள், பயோமெட்ரிக் வருகை பதிவேடு உள்ளிட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் இந்த செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார். அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழாவை ஒட்டி கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி அருள்மிகு மணக்குள விநாயகர் திருக்கோவிலின் 65வது பிரம்மோற்சவ விழா ஆகஸ்ட் 28ஆம் தேதி கோலாகலமாக தொடங்கியது. இந்த வருட பிரம்மோற்சவ விழா ஆகஸ்ட் 28ஆம் தேதி முதல் செப்டம்பர் 20ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதனைத் தொடர்ந்து கொடியேற்றம் சிறப்பாக நடைபெற்றது. காலை முதல் சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் ஆராதனைகள் நடத்தப்பட்டன. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் தினசரி காலை மற்றும் மாலை வேளைகளில் பல்வேறு வாகனங்களில் விநாயகர் வீதி உலா நடைபெற உள்ளது. அத்துடன் செப்டம்பர் 17ஆம் தேதி வெள்ளி மூஷிக வாகனத்தில் விநாயகர் அருள் பாலிப்பார். அதனைத் தொடர்ந்து செப்டம்பர் 18ஆம் தேதி நடைபெறும் சிறப்பு பூஜைகள் மற்றும் செப்டம்பர் 20ஆம் தேதி நடைபெறும் நிறைவு விழா ஆகியவை இந்த பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வாகும். விழா ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகத்தினர் சிறப்பாக செய்துள்ளனர். இந்த 24 நாள் திருவிழாவில் தினம்தோறும் நடைபெறும் சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் மற்றும் பக்தி நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அருள்மிகு ஸ்ரீ மணக்குள விநாயகரின் அருளை பெறுமாறு பக்தர்களை கோவில் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. அடுத்து வருவது புதுச்சேரியின் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 9,470 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,280 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். தனியார் மயமானதா மின்துறை? புதுச்சேரியில் பரபரப்பு.
ஓணம் பண்டிகையை ஒட்டி மாஹேவிற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பிஆர்டிசி நிர்வாகம் தகவல். உப்பளம் தொகுதியில் உள்ள மீன் அங்காடியை உடனடி பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். அரசுக்கு பொதுமக்கள் கோரிக்கை. டிஜிட்டல் கைது செய்ததாக ஆன்லைன் மோசடி. முன்னாள் வங்கி ஊழியர் கைது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். 23ஆம் ஆண்டு இனிய தொடக்கத்துடன் வெள்ளி விழாவை நோக்கி வீரநடை போடும் AMN TV 2020 டிஜிட்டல் தளத்தில் அடியெடுத்து வைத்த AMN யூடியூப் நியூஸ் சேனல் புதுச்சேரி, பிரான்ஸ் மற்றும் உலகமெங்கிலிருந்தும் 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்களுடன் 3 கோடி பார்வையாளர்களை கடந்து அனைவரின் ஏகோபித்த ஆதரவுடன் உள்ளூர் தொலைக்காட்சிகளிலேயே அதிக சப்ஸ்கிரைபர்களுடன் நம்பர் 1 நியூஸ் சேனலாக உங்கள் முன் AMN TV பாண்டிச்சேரி யூடியூப் சேனல். எங்களின் இந்த சாதனைக்கு உறுதுணையாயிருக்கும் நேயர்களுக்கும் விளம்பரதாரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. AMN யூடியூப் சேனல், இது நம்ம ஊரு சேனல்.